அப்போ கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனால் நமக்கு வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட், அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஸ்கேனில் பார்த்தோம்னா பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பல்கி யூட்ரஸ்னால் என்ன? யூஸ்வலாக நம்ம கைனகாலஜிஸ்ட் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி நம்ம இப்போ நிறைய வந்து எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி கேள்விப்படுறோம். அதாவது எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து யூட்ரஸ்குள்ளே, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற லைனிங்கோட பேர் தான் வந்து எண்டோமெட்ரியம். அதுதான் நமக்கு எவ்ரி மந்த் வந்து ப்ளீடிங் மாதிரி வருது. ஸோ இந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது யூட்ரஸ்குள்ளே தான் இருக்கணும். சம்டைம்ஸ் இது எண்டோமெட்ரியம் அவுட் சைட் த யூட்ரஸ், அதாவது டியூப்ஸில் இல்லைன்னா ஓவரீஸில் இருக்குது. அதுவுமே எவ்ரி டைம் பீரியட்ஸ் வரப்போ அந்த இடத்துல இருக்கிற எண்டோமெட்ரியமும் ப்ளீட் ஆகும்போது நம்ம அதை எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ரொம்ப பெயின்ஃபுல் கண்டிஷன் கூட. நிறைய டைம்ஸ் நம்ம ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் கூட அதனால வருது. ஸோ இதே மாதிரி அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து வெளியே இல்லாமல் யூட்ரஸோட மசில்குள்ளேயே, யூட்ரஸில் இருக்கிற தசைகளுக்குள்ளேயே போய் இருக்குது அப்படின்னா அதுதான் அடினோமயோசிஸ்.